வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருப்பு திராட்சையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கருப்பு திராட்சையை அதனுடைய தோலோட விதை இருக்கக்கூடிய திராட்சையாக இருந்தால் விதையோட சேர்த்து மென்று சாப்பிட்றது தான் முழுமையான சத்துக்களை நமக்கு பெறுவதற்கு சிறந்த வழியாக இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெரும்பாலான சத்துக்கள் அந்த கருப்பு திராட்சையினுடைய தோலிலும் விதையிலுமே சேர்ந்துருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. முழுமையான அதனுடைய மருத்துவ நன்மைகளை பெறணும்னா கருப்பு திராட்சையை அப்படியே முழுமையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். சுவையில் மட்டும் நிறைய மருத்துவன்மைகளையுமே ஊட்டச்சத்துக்களையுமே நமக்கு கருப்பு திராட்சை கொடுக்கக்கூடியது தான். அந்த மருத்துவன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு கருப்பு திராட்சை உதவிகரமாக இருக்குங்க. ஸோ ஹார்ட்டோடைய ஹெல்த் நமக்கு ப்ராப்பராக இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக நமக்கு நடக்கும். இப்போ கருப்பு திராட்சையில் இந்த இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு காரணமாக என்ன ஊட்டச்சத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்வரட்ரால் மற்றும் ஆந்தோசைனின் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்களை தளர்த்தி சீரான ரத்த ஓட்டத்துக்கு வழிவகுக்கும். அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம். அதன் மூலமாக போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்காது. இதனால் இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் கிடைக்காதால இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படதான் செய்யும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் கருப்பு திராட்சை ஹெல்ப் பண்ணும். மேலும் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நமக்கு அந்த ரத்த நாளங்களில் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பையுமே கருப்பு திராட்சை நமக்கு குறைத்து இதய தமனிகளில் அடைப்பு ஏற்படுவது தடுக்கும். ஸோ இதனால் ரத்த ஓட்டம் எப்போதுமே இதயத்துக்கு தங்கு தடை இல்லாமல் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. அது எல்லாத்தையுமே பெருமளவு நம்ம குறைத்துக் கொள்ளலாம். அதுக்கு தான் கருப்பு திராட்சை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை பராமரித்துக் கொள்ளலாம். நீரிழிவு நோயை மேலாண்மை செய்கிறதுக்கு, ஸோ டயாபிட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கருப்பு திராட்சை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இனிப்பு சுவை கொண்டதாக கருப்பு திராட்சை இருந்தாலுமே கருப்பு திராட்சை குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டது, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது. ஸோ இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் எந்த மாதிரி அளவு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா பிளட்ல சுகரோட அளவு இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையாது. ஸோ இப்போ நீங்கள் கருப்பு திராட்சைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைய தான் வைக்கும். அப்போ இதனால தான் இது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவாக பட்டியல்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் இந்த கருப்பு திராட்சையை எடுத்துக்கொள்ளும் போது ரெஸ்வரட்ரால் அப்படின்ற கலவை உங்களுடைய உடலில் இன்சுலினுடைய உணர்திறனை மேம்படுத்தும். ஸோ அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை உங்களுக்கு ப்ராப்பராக மேம்படுத்தும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சட்டென்று உயர்வது முன்னாடியே உங்களுக்கு தடுக்கப்பட்டு குளுக்கோஸினுடைய அளவு சீராக பராமரிக்கப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு பிளட்ல சுகரோட அளவு செரிமானத்துக்கு ஏற்றது போல ஏறுமே தவிர ஒரேடியாக உங்களுக்கு அதிகரிக்கப்படாது. ஸோ அது ஒரேடியாக அதிகரிக்காமல் தடுக்கிறதுக்கும், ஒருவேளை ஒரேடியாக உங்களுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் ஃபியூச்சர்லையுமே உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னாலுமே கருப்பு திராட்சை எடுத்துக்கொள்ளலாங்க. மூளை செயல்பாட்டை தூண்டுவதற்கு இந்த பிரெயின் ஹெல்த்தை நமக்கு ப்ராப்பராக வைக்கிறதுக்கெல்லாமே தொடர்ந்து நம்ம கருப்பு திராட்சை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய நினைவு ஆற்றல் குறைபாடுகளை தடுக்கிறதுக்கு கருப்பு திராட்சை முக்கிய பங்கு வகிக்கும். இப்போ வயது முதிர்வால் பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படும். ஞாபக மறதியை முழுமையாக வயதானவர்களுக்கு நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வயதாக மூளையினுடைய செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஞாபக மறதி வரதான் செய்யும். ஆனால் அந்த ஞாபக மறதியை அளவுக்கு அதிகமாக இல்லாமல் நம்ம ஓரளவு கட்டுக்குள்ளே வைக்க முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த கருப்பு திராட்சை எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதனால் நீங்கள் அந்த மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகரித்து நினைவாற்றல் மற்றும் கூர்மை திறனை ஓரளவு மேம்படுத்திக் கொள்ளலாம். அந்த பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய், மூளை நரம்பு சிதைவு நோய்களினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்குமே உங்களுக்கு இந்த கருப்பு திராட்சை உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி சுறுசுறுப்பாக உங்களுடைய மூளைகளை நீங்கள் பராமரித்துக் கொள்ள முடியும். இதனால் குழந்தைகள், இளைஞர்கள்லாம் கருப்பு திராட்சை எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா அவர்களுக்குமே மூளையினுடைய செயல்பாடு சிறப்பாக தான் இருக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லீடராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு கருப்பு திராட்சை உதவிகரமாக இருக்கும். புற்றுநோயை தடுக்கிறதுக்கான பண்புகள் கருப்பு திராட்சையில் இருக்கிறதால ஸோ ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் கருப்பு திராட்சை கொண்டு இருக்கு. நீங்கள் புற்றுநோயிலிருந்து விலகிக் கொள்ளலாம். கருப்பு திராட்சையினுடைய தோல் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் செல்கள் உருவாவதையும் அது உடலில் பரவுவதையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய், குடல் புற்றுநோய் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய்களுக்கு எதிரான பாதிப்புகள் இருக்குங்க இல்லையா. ஸோ அந்த புற்றுநோய் போன்ற பாதிப்புகளுக்கு எதிராக நம்மளுடைய உடலுக்கு ஒரு அரணாக செயல்படக்கூடியது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருப்பு திராட்சைங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல்களிடமிருந்து விடுதலை
விடுதலை பெறுவதற்கு, புற்றுநோய் தாக்கமெல்லாம் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு எல்லாமே கருப்பு திராட்சை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியதுங்க கருப்பு திராட்சை. இதனால் ஐ ஹெல்த் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கும். இப்போ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருப்பு திராட்சையில் இருக்கக்கூடிய லியூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆகிய சத்துக்கள் கண்களினுடைய விழித்திரையை, அந்த ரெட்டினாவை வந்து நமக்கு பாதுகாக்கும். இதனால் வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய மாலை கண் நோய், கேட்ராக்ட் அப்படின்ற கண்புரை மற்றும் விழித்திரை வந்து உங்களுக்கு சிதைவு ஏற்படுவது, மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து வராது. கண்களுக்கு நலம் சேர்த்துக் கொள்ளலாம். அப்போ கண் பார்வைக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று கண் பார்வையை கூர்மைப்பை வைத்துக் கொள்வதற்கும், கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்குமே தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கருப்பு திராட்சையை வந்து எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து கருப்பு திராட்சையை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.